ஆயிட்டேன். அதான் வார்த்தை என்ன மீறி. ஐயோ பரவாயில்லைங்க. நாங்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டா பச்சை பச்சையா பேசுவோம். இது ஆஃபீஸுன்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம், அவ்வளோதான். ஐயோ, நான்லாம் அமைதியான பொண்ணுங்க. சம்டைம்ஸ் இப்படி டென்ஷன் ஆயிட்டா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைமாக கேட்குறேன் ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை இப்படி பேசுறது. அப்படியா? எந்த பொண்ணு கெட்ட வார்த்தை பேசி கேட்டது இல்லையா? அதான் கேட்டேனே, இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல. தேங்க்ஸ் கார்த்திக், போலாம். ஓகே. ரோட்டை பார்த்து நடடா, என்னையே பார்த்துட்டு நடக்கிற. அழகா இருக்கடி. கார்த்தி உன்ன. ஏய் வேணாம். டேய் விட்றா. யாரு? அப்பா. ஏய் நேத்து நான் உங்க அப்பா கிட்ட பேசினேன். ஐயோ, அப்பா கிட்டயா? நேத்து நான் உனக்கு கால் பண்ணல, உங்க அப்பா தான் எடுத்தாரு. ஐயோ, நீ என்ன சொன்ன? எடுத்துட்டு யார் பேசுறதுன்னு கேட்டாரு. நான் உங்க மாப்பிள்ளை பேசுறேன்னு சொன்னேன். ஐயோ போடா லூசு. எப்படி மாட்டி விட மத்தியா? இப்போ என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. சரி எடு பாத்துக்கலாம். மாமனார் என்ன பேசுறான்னு கேட்போம். சொல்லுங்கப்பா. என்னம்மா நேத்து நம்ம மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியிருந்தாரு. பேசினா நல்ல பையன் மாதிரி தான் தெரியறாரு. எப்படி கல்யாணம் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுவீங்களா இல்ல நீங்களே பண்ணிக்க போறீங்களா? ஐயோ அப்பா, அது இல்லப்பா. சரி அது சரி, வந்து- ரொம்ப இழுக்காத. அவங்க வீட்ல வந்து பேச சொல்லு. சரிப்பா, பாய். என்ன சொன்னாரு என் மாமனாரு? போடா. என் மனசை மட்டும் திருடல, எங்க அப்பாவோட மனசையும் சேர்த்து திருடிட்டான். சரியான திருடன். உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். விட்றா. சாரி சாரி. எதுக்குடா சாரி? இப்ப கிஸ் பண்ணல. இந்த மாதிரி முத்தம்லாம் யாருக்கு தான் பிடிக்காது. நான் எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் ஆனாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் கார்த்தி மட்டும் இதில் எக்ஸெப்ஷன். அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனாலும் என்னால் அவனை மறக்கவே முடியல. என்னடா சொல்ற? மித்ராவை பிரேக்கப் பண்ண போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. அவ உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டா. அப்புறம் எப்போ அவனை பிரேக்கப் பண்ண மனசு வருது? டேய் மச்சான், நான் சொல்கிறத கேளுடா. போடா. நீங்கள் எத்தனை தடவை தான் பிரேக்கப் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 தடவையாக நீங்கள் பிரேக்கப் பண்ணியிருக்க மாட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறான். ஆளும் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டேன். அம்மா தாயே, நீ ஒன்னும் ஆழம் தெரியாம காலை விட வேணாம். கெட் லாஸ்ட் ஃப்ரம் மை லைஃப். போடா. இப்போ நீ என்ன தான் சொல்கிற சொல்லு. இதுதான் நானும் அவனும் மீட் பண்ணுற கடைசி மீட்டிங். இந்தாடி நீ வாங்கி கொடுத்த வாட்ச், ஷர்ட் பேண்ட்லாம் கார்ல இருக்கு. நான் போகும்போது கொடுத்துட்றேன். இந்தா நீ வாங்கி கொடுத்துறீங்க. சாரி, மற்ற திங்ஸ்லாம் காரில் இருக்கு. நானும் போகும்போது நான் வாங்கி கொடுத்த திங்ஸா கொண்டு வந்துட்டியா? இல்லை, 2 துவைக்க கிடக்கு, நாளைக்கு தரேன். அதை திருப்பி கொடுக்குற கேப்ல லவ் திரும்ப கண்டினியூ பண்ண மாட்டியே? உன் கூட சந்தோஷமா இருந்த நாளை விட சண்டை போட்ட நாள் தான் கார்த்தி ஜாஸ்தி. ரொம்ப தேங்க்ஸ், நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த ஆஃபீஸை விட்டு வேற ஒரு ஆஃபீஸ் போகிறேன். நானும் தான் பாண்டிச்சேரிக்கு 10 நாள் ட்ரிப் போக போகிறேன். எதுக்கு? குடமா குடிச்சிட்டு மட்டையாகிறதுக்கா? ஆமாம், உன்னை பிரிஞ்ச சந்தோஷத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்க வேணா, அதுக்கு தான்.
ஆரோவில் போய் நல்ல வெள்ளைக்காரியை பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் வெளில வருது பாத்தியா? நான் போன உடனே இன்னொருத்தி, அவ போன உடனே வேற ஒருத்தி. உங்களெல்லாம் ஒரே பொண்ணு கூட வாழ முடியாதா? நீங்க மட்டும் ஹரி, பிரகாஷ், சுரேஷ்னு வரிசை எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கீங்களே, அவங்க மட்டும் யாரு? உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களா? அவங்க எல்லாம் என்னோட காலேஜ் மேட்ஸ். நல்லா இருக்குப்பா. நீங்களாம் பேசுனா ஃப்ரெண்டு, நாங்களாம் பேசுனா மேட்ரு. உங்க லாஜிக் சூப்பரா இருக்கு. எல்லா தப்பும் என்னோடது தான். நம்ம மீட் பண்றது இதுதான் கடைசி. இன்னைக்காச்சும் அந்த போனை நோண்டாம இருக்கியா? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலேயும் உன்னை பிளாக் பண்ணிட்டேன். இனிமேல் நீ என்னை பற்றி எதுவும் விசாரிக்கக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸும் என்னை பற்றி எதுவும் பேசக்கூடாது. இவளை நீ நினச்சா நான் பிரியாணி, இல்லைன்னா உனக்கு புளியோதரையா? எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. நானும் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன். இனிமேல் நான் உன் வழியில் தலையிடவே மாட்டேன். கார்த்தி, உண்மையாவே என்ன லவ் பண்ணலையா? டைம் பாஸுக்கு தான் பண்ணியா? ஆமாம், பொண்ணுங்களை லவ் பண்ணுறது நான் ஃபுல் டைம் ஜாபாக பண்ணிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு மந்த்லி சேலரி கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. சிலரோட லவ் சக்ஸஸில் முடியுது, சிலரோட லவ் பிரேக்கப்பில் முடியுது. இதில் நம்ம ரெண்டாவது ரகம் இல்லை கார்த்திக். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிரியறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா வாழ்க்கை இடிக்கல மாட்டின எலி மாதிரி ஆயிருக்கும். நீ சொல்றதும் கரெக்டு தான். நீ எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்க. ஐ வில் மிஸ் யூ. நானும் தான். 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஐ ரியலி மிஸ் யூ. விடவே மாட்டேங்கிறாளே. எங்க அப்பா தான் பைத்தியம். கார்த்தி என் மருமக, தங்கமான பையன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. பாய். எல்லா லவ் ஸ்டோரியை போல என் லவ் ஸ்டோரியும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இனி புது வேலை, புது வாழ்க்கை. எனிவே, ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக். இந்த மாதிரி டல்லாக சைலண்டாக இருந்தா நல்லாவே இல்லை. எப்பவுமே நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மித்ரா. ஹேய், போடா. வா.